जगना बलदेव सुभद्रा महाराणी कन्नम जय श्री राधा गोपाल जी कन्नम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कन्नम जय श्री रूप रघुनाथ कन्नम जय श्री प्रभुपादी महाराज कन्नम என் குருநாத கருணும். நம்ம தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தை கணிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பகருக்கும் அடியவனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा वणक्कम हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாத்தி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் என்னுடைய பிக்சர்லாம் நல்லா தெரியுதா பிரபு? நல்லா தெரியுதா? ஓகே ஓகே. நம்ம மீண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நம்ம மீண்டும் சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். தொடர்ந்து போன வாரம் வந்து 2 வாரம் நமக்கு சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் இல்லை. அந்த டைம்ல நம்ம கௌரவ லீலா அமிர்த கதை நம்ம செஞ்சிருந்தோம். நிறைய டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க. அதனால இப்ப திருப்பி 2 வாரம் நம்ம தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிரதா இது பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்தரமான ஒரு புஸ்தகம். இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை லீலைகள், அவர்களுடைய தத்துவங்களிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு. இந்த புத்தகம் எழுதுனது பாத்தீங்கன்னா சில கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவரோட கருணையுடனும், சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, அனைத்து கௌரவ பிரியாஜன எல்லா வைஷ்ணவ சைத்தன்ய மகாபுரோட தூய்மையா பக்த கருணையுடனும் இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க கருணையோட நம்ம தொடர்ந்து படிக்கணும். நம்ம அதுக்கு இது உள்ள எசன்ஸ், இதுக்குள்ள இருக்க சாரங்கள் நமக்கு புரியணும். அதுக்காக அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம 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 ஹரி ஹரி. ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1 ஆன்மீக ஆச்சாரியர்கள், தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். ஓகேவா? அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்லோகம் எத்தனை, யாரும் சொல்ல முடியும்? நீங்க ஸ்லோகம் 92 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 3 ஸ்லோகம் பார்க்க போறோம். 92, 93 and 94. 92, 93, 94. ஓகேவா? யாருக்கு சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்கோ புக்கு திறந்துக்குங்க. சைத்தன்ய சரிதாமிரதம் இல்லாதவங்க வேதா பேச நீங்க திறந்துக்கலாம். ஓகே, ஸ்லோகம் 92. தாரா மத்தியே மோஷ வஞ்சா கைதவா பிரதானஹ ஜாஹா ஹைதே கிருஷ்ண பக்தி யா ஆந்தர்தானா. எஸ், நீ கொஞ்சம் வழி மாதிரி போட்டிருப்பாங்க. வெரி குட். அதாவது மொழிபெயர்ப்பு, ஏமாற்றும் வழிமுறைகளில் முதலாவதாக இருப்பது பரமனுடன் ஐக்கியமாகக்கூடிய முக்தியை விரும்புவதே. ஏனெனில் அந்த நிலை கிருஷ்ணருக்கான அன்பு தொண்டு நிரந்தரமாக மறைவதற்கு காரணமாகி விடுகிறது. எஸ், ஒரு ஆள் இங்கிலீஷ் எப்படிங்க? The foremost process of cheating is to desire to achieve liberation by merging into the Supreme. For this cause the permanent disappearance of loving service to Krishna. Thank you, Mataji. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மகாராஜ் கொல்லூருக்கு ஜெய். அருவ பிரம்மனில் கலப்பதற்கான விருப்பம் நாஸ்திகத்தில் சூட்சும வடிவமாகும். முக்தி என்ற போர்வையால் மறைக்கப்பட்டு அத்தகு நாஸ்திகம் ஊக்குவிக்கப்படும் போது ஒருவன் உடனடியாக பரமபுருஷ பகவானது பக்தி தொண்டின் பாதையில் பயணம் செய்வதற்கு முற்றிலும் இயலாதனாகி விடுகின்றான். ஓகே, அடுத்து ஸ்லோகம் 93, ஸ்லோகம் 93. பிராசப்தேன மோஷாபி சாந்தி அபி நிரஸ்தா இதி. மொழிபெயர்ப்பு, ஸ்ரீமத் பாகவத்தின் ஸ்லோகத்தில் உள்ள பிரா என்னும் சப்தம் முக்திக்கான விருப்பம் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதை குறிக்கின்றது. எஸ் மாதாஜி. The prefix pra in the verse of Srimad Bhagavatam indicates that the desire for liberation is completely rejected. ஸ்லோகம் ஸ்ரீமத் ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத ஜெய். இது ஸ்ரீமத் பாகவத்தின் தலைச்சிறந்த விளக்க உரையாளரான ஸ்ரீதர் சுவாமியின் விளக்க குறிப்பாகும். ஸ்லோகம் 94, டெக்ஸ்ட் 94.
கிருஷ்ண பக்திரா பாதகா ஜாதா சுபாசுபகர்மா சேஹா ஏக ஜீவேரா அஜ்ஞான தமோ தர்மா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கான திவ்யமான அன்பு தொண்டினை நிறைவேற்றுவதற்கு பாதகமாக இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் மங்களமானது அமங்கலமானது ஆகிய இரண்டும் அறியாமையின் இருளில் செய்யப்படும் செயல்களாகும். எஸ் மாதாஜி. All kind of activities, both auspicious and inauspicious, that are detrimental to discharge of transcendental loving service to Krishna, to Lord Sri Krishna, are actions of darkness, of ignorance. Thank you, Mother. Jai Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj Jai. ஸ்ரீ பகவான் சைத்தன்யரையும் பகவான் நித்யானந்தரையும் சூரிய சந்திரர்களுக்கு ஓமைப்படுத்திய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். உயிர்வாளிகள் ஆன்மீக பொறிகள் ஆவர். பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் அந்த பரம புருஷருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே அவர்களின் ஸ்வர்வமாகும். பேரளவிலான புண்ணிய செயல்கள் மற்றும் இதர பாவ புண்ணிய சடங்குகள் மட்டுமின்றி பௌதிக வாழ்விலிருந்து தப்பிப்பதற்கான விருப்பமும் கூட இந்த ஆன்மீக பொறிகளை மறக்கடிக்கக்கூடியவையாக கருதப்படுகின்றன. உயிர்வாளிகள் இந்த தேவையற்ற மறைவுகளில் இருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஈடுபட வேண்டும். பகவான் சைத்தன்யரும் பகவான் நித்யானந்தரும் தோன்றியதற்கான காரணம் ஆத்மாவின் இருளை அகற்றுவதே. அவர்களின் தோற்றத்திற்கு முன்னர் இவையெல்லாம் தேவையற்ற செயல்களும் உயிர்வாளிகளின் கிருஷ்ண உணர்வினை மறைத்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த இரு சகோதரர்களின் தோற்றத்திற்கு பின்னர் மக்களின் இதயம் தூய்மை அடைகின்றது. அவர்கள் மீண்டும் கிருஷ்ண உணர்வு உண்மையான தளத்தில் நிலை பெற்றுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்க கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தொடர்ந்து ஆன்மீக ஆச்சாரியர்கள் என்ற இந்த அத்தியாயத்துல தொடர்ந்து பகவானோட பெருமைக பேசிட்டே வந்தாரு. இப்ப பக்தர்கள் பேசுறாரு. இப்ப மகாபிரபு நித்யானந்த பிரபு பத்தி பேசுற கலியுகத்துடைய தர்மத்தை பத்தி பேசிட்டு வராங்க. இப்ப 92வது ஸ்லோகத்துல என்ன பண்ண 92 93 94 94 பார்த்துட்டு 92 93 அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு விளக்குறதுக்கு இல்ல. ஆனா நீ பாத்தீங்கன்னா 92 கடைசியா நான் விளக்குறேன். 94 போயிட்டு பிறகு 92 வருவோம். First we see 94, then after that we can see 92. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்திரா பாதகா ஜாத சு பாசுப கர்மா சேஷ ஏக ஜீவேர அஜ்ஞான தமோ தர்மதா. அதாவது என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான திவ்யமான அன்பு தொண்டில் நிறைவேற்றுவதற்கு பாதகமான இருக்கக்கூடிய செயல்கள். அதாவது எங்க என்ன சொல்ல வரானா, அதாவது கிருஷ்ண பக்தியில பகவானுக்கு பாதகம்னா என்ன அர்த்தம்? வாட் த மீன் த பாதகம்? பாதகனா தடையா இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? தடையா இருக்கக்கூடிய சொல்லிதான் அர்த்தம். அதான் பாதகம் சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்க, திருப்பி படிக்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான திவ்யமான அன்பு தொண்டினை நிறைவேற்றுவதற்கு பாதகமாக இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சொல்லி என்ன சொல்லிக்காரு பாத்தீங்கன்னா, மங்களமானாலும் சரி அமங்கலமானாலும் சரி ஆகிய இரண்டும் அறியாமையின் இருளில் செய்யப்படும் செயல்களே ஆகும். வெரி 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 இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். அது இந்த காலகட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டீச்சிங்ஸ் படிப்பினை இது நம்மளுக்கு. அதாவது எங்க என்னன்னா, சில புரோபாதர் பாருங்க பொருளுடைய நடுவுல அழகா கொடுத்திருக்காரு. அதாவது முதல் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, கிருஷ்ண பக்திக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு கடவுள். ஏப்சாம்ச கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். நிறைய பேர் நினைக்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி கடவுள் ஆக முடியும்? பகவான் கிருஷ்ணர் அவதாரத்துல தான் வராது. கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இஸ் அவதாரி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட தான் பலராமர் வராரு.
பலராமர்கிட்ட இருந்தா நீ வந்து பாத்தீங்கன்னா என்னது பகவான் ஸ்ரீ விஷ்ணு வரங்க, 3 விஷ்ணு வரங்க. ஒன்னு காரண உதக சாய் விஷ்ணு, 2வது கர்வ உதக சாய் விஷ்ணு, 3வது க்ஷீர உதக சாய் விஷ்ணு. 3 விஷ்ணுக்கள் தொடர்ந்து வராங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப இந்த திவ்யமான, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு திவ்யமான அன்பு தொண்டினை, ஓகேவா, பகவானுக்கு நம்ம வந்து இந்த ஜீவாத்மோட வேலை வந்து என்னது, பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யுது. நம்ம இதை என்ன விளக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு டீட்டெயில் எல்லாம் போவோம். அன்பு தொண்டு செய்யறது, பகவானுக்கு நித்தியமாக சேவை செய்யறது, ஓகேவா. அப்படிப்பட்ட தொண்டினை நிறைவேற்றுவதற்கு, அந்த மாதிரி பகவானோட தொண்டை வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து பாதகமாக இருக்கக்கூடிய, பாதகம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இம்பிடிமெண்ட் சொல்லலாம் இங்கிலீஷ்ல, இல்லைன்னா தடைகள் சொல்லலாம், ஓகேவா. நம்மளுக்கு கிருஷ்ணர் பக்தியில அன்பு தொண்டு செய்யறதுக்கு, பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு தடைகளா இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சொல்லிட்டு அது அப்படியே விட்டுறாம மங்களமானது என அமங்கலமானது ஆகிய இரண்டும் அறியாமையின் இருளில் செய்யப்படும் செயல்களாகும். எஸ், இத உங்களுக்கு என்ன புரியுது, யாரு வேணா சொல்லலாம். பிரபு இந்த மாதிரி வந்து பகவான் பாருங்க இப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, சாரி ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதுக்கு தடைகளா இருக்கக்கூடிய மங்களம் என அமங்கலம் ரெண்டுத்தையும் விட்டுட்டோம், அது ரெண்டுமே அறியாமே சொல்றாங்க. அப்ப பகவானோட பக்தி தொண்டுக்கு அமங்கலமான செயல்கள் வந்து தடையாக இருக்கலாம், ஆனா மங்களமான செயல்கள் எப்படி தடையாக இருக்க முடியும், யாரு சொல்ல முடியும்? யாருக்கு என்ன புரியுது பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஒரு ஆள் இல்ல 2 பேர் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க, பகவானுடைய பக்தி தொண்டுக்கு, பகவான் அன்பு தொண்டுக்கு, பகவான் பக்தி சேவைக்கு மங்களமான செயல்களும் சரி அமங்கலமான செயல்களும் சரி, அதுக்கு பகவானோட பக்திக்கு தடையாக இருந்துச்சுன்னா அது வந்து அறியாமையின் உச்சக்கட்டமே, அதை வந்து நம்ம தூக்கி போட்டு சொல்றாங்க. பகவானோட பக்திக்கு அமங்கலமான விஷயங்கள் தடையாக இருக்கலாம், அது ஆஃப்கோர்ஸ் ஓகே. ஆனா மங்களமான விஷயங்கள் எப்படி பகவான் பக்திக்கு தடையாக இருக்க முடியும்? என் கேள்வி அதுதான். யாருக்கு தெரியுது பார்க்கலாம், ட்ரை பண்றீங்களா? என் கேள்வி புரியலையா? பகவானோட பக்தி பாதைக்கு தடைகளாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அப்டக்கல், ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பிடிமெண்ட், அதாவது ஒரு தடையா இருக்கக்கூடிய அந்த தடை வந்து அது மங்களமான செயலா இருந்தாலும் சரி அமங்கலமான செயலா இருந்தாலும் சரி, அதாவது ஆஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஓ இன்ஆஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ரெண்டுமே இருந்தாலும் ரெண்டுத்தையும் வந்து த்ரோ அவுட், அதாவது தூக்கி போட சொல்றாங்க. அது ரெண்டுமே வந்து இக்னோரன்ஸ், அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை சொல்றாங்க. அப்ப இன்ஆஸ்பீஷியஸ் அமங்கலமானது ஓகே, ஆனா ஆஸ்பீஷியஸ் மங்களமான விஷயங்கள் எப்படி பகவானோட செயல்கள் தடைகளா ஆகும்? அதுதான் என்னுடைய கேள்வி. யார் சொல்ல முடியும்? அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? சொல்லுங்க மாதாஜி. எஸ் Prabhu, maybe doing serving Bhagavan, hoping for palan, hoping for something from Bhagavan, that is in okay, one of the good point Mataji, very good. வேற ஒரு ஆளே யாராச்சும் ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு புரியலையா? இல்ல பிரபு நாங்க ஸ்லோகமே திறக்கல பிரபு, நீங்க சொல்றது சும்மா உட்காந்து கேட்டுட்டே போவோம், அந்த மாதிரி இருக்கீங்களா? எனி ஐடியா? சரி, இந்த ஸ்லோகம் வந்து எந்த விஷயங்கள் சொல்ல வருதுன்னா, பகவானுக்கு அன்பு தொண்டி நிறைவேற்றுவதற்கு பாதகமாக செயல்கள் அனைத்தும் மங்களமானது அமங்கலமானது ஆகிய இரண்டும் அறியாமை இருளில் செய்யப்படும் செயல்களாகும். அப்ப பகவானுக்கு ஒரு விஷயம் வந்து தடையா ஆகுதுன்னா, பகவான பக்தி தொண்டு செய்யறதுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தடையா வந்து நிக்குதுன்னா, அது மங்களமா இருந்தாலும் சரி அது அமங்கலமா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே இக்னோரன்ஸ் தான், அது ரெண்டுமே அறியாமை தான் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. ஓகேவா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சரி அமங்கலமானது இன்ஆஸ்பீஷியஸ், ஓகேவா, அது வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து மாது சூது புலால், அதாவது மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், இலிசிசைட் அண்ட் கேம்பிளிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆஸ்பீஷியஸ், ஓகேவா. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா என்னோட போக்கஸ் வந்து என்னன்னா, மங்களமான விஷயங்கள் என்னது, மங்களமான விஷயங்கள் ஆனா வந்து பகவான் பக்திக்கு தடையா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்கிறது, ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, ஓகேவா. நம்ம ஒண்ணு செஞ்சா பலனை எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கெட்டது கிடையாது, அது நல்ல விஷயம் தான். ஆனா பகவானோட பக்தி பாதிக்கு அது தடையா இருக்கும், நம்பர் 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்ட விஷயங்கள்னா என்னது, அது வந்து ஒண்ணு வந்து பலனை எதிர்பார்க்கறது,
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்ட விஷயங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பக்தி பாதையில வராதவங்க, பக்தியோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தியோடைய தளத்துக்குள்ள வர முடியாத ஆத்மாக்கள், அவங்களுக்கு சுக்குர்த்தி பத்தாது. சுக்குர்த்தினா என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் லைஃபோடைய என்னது குட் பாஸ்ட் ஆக்டிவிட்டி, ஓகேவா, அவங்களுடைய முந்தைய பிரிவில் உள்ளக்கூடிய நல்ல வகையான குணங்கள். அப்ப அதெல்லாம் இல்லாத போது ஒரு ஆத்மானால கிருஷ்ண பக்திக்குள்ள இந்த பிரிவுல வர முடியாது. அப்ப இந்த பிரிவுல வர வைக்கணும்னா அவங்கள ஸ்லோலியா கிராஜுவேட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். அப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்ட விஷயங்கள் வேதங்கள்ல சிபாரிசு செய்யப்படுது, ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு கர்ம காண்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படல. அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, கர்மகாண்ட விஷயங்கள்லாம் வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த பலனை எதிர்பார்த்து செய்யறது. ஓகேவா, இவங்களுக்கும் தான் நமக்கு இது கிடைக்கும், அது செஞ்சா நமக்கு இது கிடைக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மங்களமான விஷயங்கள் தான். இதெல்லாம் மங்களமான விஷயங்கள் தான், அமங்கலமான விஷயங்கள் கிடையாது. இந்த ஸ்லோகத்தோட தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஸ்லோகம் வந்து இட்ஸ் வெரி டஃப்பான ஸ்லோகம். இதுக்குள்ள கூடிய நுணுக்கங்களை ரொம்ப ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட பக்திக்கு அமங்கலமான விஷயங்கள் தடையா இருக்கலாம், ஓகே, ஆஃப்கோர்ஸ். ஆனா மங்களமான விஷயங்கள் தடையா இருக்குன்னு சொல்ல வர்றாரு ஆச்சாரியர்கள், சொல்ல வர்றாங்கன்னா அப்ப அந்த மங்களமான விஷயங்கள் என்ன அர்த்தம்னா, பகவானுடைய பக்தி பாதைக்கு ஒரு மங்களமான விஷயம் தடையா இருக்குன்னா அது கர்ம காண்டம், ஞான காண்டம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்ம காண்டம்னா பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யறது. ஞான காண்டம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தியானம் ப்ரோசஸ் எடுக்கிறது. இந்த தியானம் பண்றது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மங்களமான விஷயம் தான். ஆனா கிருஷ்ண பக்திக்கு தியானம் வந்து ஒத்து வராது, ஓகேவா. அதனாலதான் இங்க பாருங்க மங்களமான விஷயங்கள் ஆனா பகவான் பக்தி பாதைக்கு தடையா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து கிருஷ்ண பக்தியோட பயிற்சி பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து டெம்பிள்ல வந்து கிளாஸஸ் எல்லாம் ஓடி இருக்கு. திடீர்னு ஒரு ஸ்லோட் கிளாஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் யோகா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் வச்சுக்கங்களேன், நான் ஒரு ஏதோ ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் இல்லைன்னா வந்து வேற யாரோ ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க திடீர்னு ஒரு யோகா செய்யறவங்க வந்து கூட்டு வந்து வாங்க எல்லா பக்தர்களே வந்து ஒரு சாட்டர்டே இல்லைன்னா சண்டே நம்ம எல்லாரும் வந்து ஒரு யோகா பயிற்சி செய்யலாம், ஹரே கிருஷ்ணா யோகா பயிற்சி அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு நினைச்சுக்கங்களேன். அங்க நினைச்சுக்கிங்க கிருஷ்ண பக்தி வந்து என்னது ரொம்ப வந்து கவலைக்கிடமான நிலையில இருக்கு, ஆச்சாரியர்களுடைய மூட்டு தெரியாம நம்ம எல்லாம் போயிருக்கோம் சொல்லி அதுக்கு அர்த்தம். காரணம் என்னன்னா கிருஷ்ண பக்திக்கும் தியான யோகத்துக்கும், கிருஷ்ண பக்திக்கும் கர்ம காண்டத்துக்கும், கிருஷ்ண பக்திக்கும் வேற என்னென்ன விஷயங்களுக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது கனெக்ஷன் கிடையாது, நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டோமே ஆனால் நம்ம கிருஷ்ண பக்தியில தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மற்ற எந்த விஷயங்களும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவை இல்லை. ஏன்னா தெளிவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சரி, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, நித்யானந்த பிரபுவும் சரி, நம்மளுடைய பூர்வ ஆச்சாரியர்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சில பூர்வபாதரோட பொருள் பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. உயிர்வாளிகள் ஆன்மீக பொறிகளாக, ஆன்மீக பொறினா ஜீவாத்மா இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க், நம்ம எல்லாம் வந்து பகவானுடைய ஒரு அங்கம், ஓகேவா. பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் அந்த பரம புருஷருக்கு பக்தி தொண்டாற்றுவதே அவர்களின் சொரூபமாகும். அதாவது அவர் டியூட்டி, நம்ம எஸ் அ ஜீவாத்மா நம்மளுடைய டியூட்டி, நம்மளோட வேலை வந்து என்னன்னா பகவானுக்கு அன்பு தொண்டு, லர்விங் டிவோஷனல் சர்வீஸ், அன்பு தொண்டு செய்த நம்மளோட ஒரே டியூட்டி. அறத்துல செய்யறாரு சொல்றாரு பாருங்க, இங்கதான் வந்து பாருங்க அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை உள்ள பொதுக்கி வச்சிருக்காரு அவரு சில புரோபாத பேரளவிலான புண்ணிய செயல்கள். நம்பர் 1 புண்ணிய செயல்கள். இப்ப நம்ம வந்து பக்தரா வந்துட்டோம், ஆனா நம்ம வந்து இதை செஞ்சு நம்ம புண்ணியம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது புண்ணியம் என்பது மங்களகரமான காரியம் தான். ஆனா கிருஷ்ண பக்திக்கு நீங்க புண்ணியம் சொல்லி செய்யும் போது அது ஆபத்து. Try to understand the philosophy clearly. ஏதாச்சும் கேள்வி வந்தா நீங்க டைரக்டா மேல கிளாஸ் முன்ன கேட்கலாம். பேரளவிலான பேரளவு மீன்ஸ் ஆர்டிபிஷியலா, ஓகேவா, புண்ணிய செயல்கள். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஓகே நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படி நினைக்கிறோமா, அது நம்மளுக்கு முதல் தடை, ஓகேவா. மற்றும் இதர பாவ புண்ணிய சடங்குகள் மட்டுமின்றி, அதாவது நம்ம பாவம் புண்ணியத்தை வந்து வெளியாக்குறதுக்காக சில சடங்குகள், சில ரிச்சுவல் செய்யறோம்னு வச்சுக்கீங்களேன். இந்த யஜ்யம் செஞ்சா எனக்கு வந்து என்னோட பாவங்கள்லாம் போயிடும், இந்த யஜ்யம் பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த இது பண்ணா எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும், ஏன்னா என்னோட கெட்ட விஷயங்களால இப்படி நடக்குது, இந்த மாரி சொல்றது, ஓகேவா. அப்புறம் பௌதிக வாழ்வில் இருந்து தப்பிப்பதற்காக விருப்பம் கூட, பௌதிக வாழ்க்கையில இருந்து, அதாவது இந்த உலகத்துல நம்ம வந்து சில என்ன சொல்றது சில கெட்ட விஷயங்கள் நம்ம நடக்கலாம். அதுக்கு உதாரணம் வச்சுங்கன்னா இப்ப நம்மளுக்கு சில பேர் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப ரீசனா எனக்கு ஒண்ணு
எனக்கு ஒருத்தவங்க பேசியிருக்கும் போது ஒரு நடந்தது, என்னோட இப்ப நடந்தது. என்னதுன்னா, ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இப்ப கிருஷ்ண பக்தியில இப்ப வந்து இப்பதான் புதுசா வந்து அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே வராங்க. நம்மளுடைய நம்ம சிஸ்டம் டிக்டாக்லாம் லைவ் போடுவோம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி பார்த்து அப்ப அவங்க தூரத்துல இருக்கிறாங்க. நம்ம கம்யூனிகேஷன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வந்து ஜெபமாலை அந்த கேலண்டர்லாம் கொடுத்து அனுப்புனேன். இப்படி போன்ல இருந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கிறாங்க. இப்படி ஒரு பிரீச்சிங் ஓடி இருக்கு நம்மளுக்கு. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரபு எனக்கு வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் இருக்கு, கம்பெனில பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் இது பிரச்சனை இருக்கு. நான் நினைக்கிறேன் யாரும் எனக்கு சைவ் பண்ண வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரபு, எனக்கு பிளாக் மேஜிக் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், மாதாஜி நீங்க அவங்க வந்து புதுசா இருந்தனால அவங்க கிட்ட நான் வந்து ஒரு காமா எடுத்து நான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து புதுசு, ஏன்னா பல பல எண்ணங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா, 10 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் ஆகுனாலும் நம்ம மாறது கஷ்டப்படுறோம். இப்ப அவங்க வந்த புதுசா வந்த குழந்தை மாதிரி. அதனால நான் ஸ்லோவா எடுத்து நான் சொன்னேன், இல்ல மாதாஜி இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளோட பூர்வ ஆச்சாரியர் ஒரு ஆச்சாரியோட கதை சொல்றேன்னு சொல்லி நான் சொன்னேன். நம்மளுடைய ஆச்சாரியில ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர், அவரு ஒரு 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 மந்திரவாதி தூக்கி கைக்கிறது இதுல போட்டாரு, ஜெயில போய் தூக்கி போட்டாரு. ஏன்னா அப்ப வந்து அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. என்னது ஒரு இடத்துல, அந்த இடத்துல நவதீப்ல சாரி ஒரிஷா நினைக்கிறேன். ஓகேவா, அப்ப அந்த மந்திரவாதியை அந்த ஜெயிலுக்குள்ள போய் அந்த போட்ட உடனே அந்த ஜெயிலே இருந்து அவன் வந்து தாந்திரிக் மந்திரிக்கு செய்தான், ஓம் சண்டா அந்த சொல்லி சம்திங்லா செஞ்சு அவன் என்ன ஆச்சு, அவனோட மந்திரம் வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதிச்சிச்சு. பக்திவினோத் தாக்கூருக்கு, சில பக்தி சீதாசர் தாக்கூருக்கு, அவங்க மனைவிக்கு பிள்ளைங்களாம் எல்லாம் வந்து ரத்த வாஞ்சி, வயிற்று வலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேவா, அவன் வந்து டைரக்டா வந்து அந்த வந்து செய்வினை வந்து அந்த ஜெயில உட்காந்து செஞ்சான். அப்ப சில பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, அவர் வந்து பாகவதத்தையும் ஹரே கிருஷ்ண மகாமத தொடர்ந்து சான் பண்ண சொன்னாரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி தொடர்ந்து ஜெபம் பண்ணி இருந்தாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுநாளோ 2 நாள் செஞ்சு போய் அவனோட முடி எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துட்டாரு. ஏன்னா அவனோட மந்திரிக்கெல்லாம் எல்லாம் அந்த முடியல அந்த ஜடா முடியல வச்சிருந்தான். பிறகு அவன் வந்து வீக் ஆயிட்டான். பிறகு வந்து ஆனா அவர் வந்து அவன் எவ்வளவு மந்திரங்கள் செய்தாலும் எவ்வளவு இது செய்தாலும் அவர் வந்து ஹரிநாமத்தையும் பாகவதையும் தவிர்த்து வேற வேற ஒரு விஷயத்துக்கு அவர் போகவே இல்லை. அவரு நினைச்சிருந்தா அவரும் போய் ஒரு மந்திரவாதியோ, அவரு நினைச்சிருந்தா ஒரு கனியோ, அவரு நினைச்சா ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், அவரும் மந்திரங்களை பண்ணிருக்கலாம். ஆனா அவரு இந்த ஹரிநாமமும் இந்த பாகவதமும் நம்மளை காப்பாற்றும் அப்படி முழுசா நம்பினாரு. அதே போல அந்த அந்த சாமியார் அந்த 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 போலி சாமியாரோடைய இது வந்து வீக் ஆகுனுச்சு. பிறகு அவனும் வந்து முடியெல்லாம் வெட்டி அவனை வந்து வீக் ஆக்கிட்டாரு. பிறகு இவங்களும் எல்லாரும் ஓகே ஆனாங்க. அதே போல சில பக்தியும் தப்பு ஒன்னூர்லயே நடந்துச்சு. ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு, அந்த இடம் சரியா எனக்கு பேர் தெரியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரே நிறைய பேய்களோட தொல்லை. அப்ப என்ன ஆச்சு, ஒரு மரத்துல அந்த பேய்களை எங்க வந்து ஊர்ல முழுக்க வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த பேய்கள் எல்லாம் வந்து ஒரு மரத்துலதான் வந்து எல்லாம் குடியிருக்குங்க. அந்த மரம் ஃபுல்லா பேய் பூதம் பிசாசு எல்லாம் பெருசு பெருசா நாக்கெல்லாம் நீட்டா வச்சுட்டு என்னமோ இருக்கும். அப்ப அந்த பேய்கள் எல்லாம் வந்து இது பண்றதுக்காக சில பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, இது ஆரம்ப காலத்துல இல்லை இதெல்லாம். அவர் என்ன பண்ணா, அந்த மரத்தடியில உட்காந்து அண்ணாடிக்கு பாகவதம் படிச்சு 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 அந்த மரமே வந்து உடஞ்சி விழுந்து எல்லா பேய்களுக்கும் விமோசனம் கொடுத்தாரு சில தாக்கூர், பக்திவினோத் தாக்கூர். இந்த மாதிரி பல பல சரித்திரங்கள் வந்து நடந்திருக்கு. அதனால இந்த ஹரிநாமமும் பாகவதத்தை நீங்க வேற எந்த ஒரு விஷயத்த போவேனா, இதுதான் வந்து ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த ஒரு வாட் எவர் எனி சூழ்நிலை, நாளைக்கு நம்ம உயிரே போறதுக்கு இருந்தாலும் நம்ம பகவானோட நாமத்தை பிடிச்சுக்கிட்டாலே போதும், நமக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை. இந்த பகவான் நாமமே நம்மளுக்கு சுதர்சன சக்கரம் மாதிரி சொல்லா நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதுல நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். ஆனா நம்ம இந்த நாமத்து மேல நம்பிக்கை இல்லாம போகும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், நான் போய் அதை பண்றேன் இதை பண்றேன், இது வீட்டுல வச்சுட்டா நம்மளுக்கு ஓகேவா இருக்கும், அது வீட்டுல வச்சுட்டா ஓகேவா இருக்கும். ஆனா அதெல்லாம் மங்களமான விஷயங்கள் தான். ஆனா அந்த மங்களமான விஷயங்கள் தான் நம்மளுக்கு தடையா மாறுது. எப்ப பக்தி பாதைக்கு எப்படி தடையா மாறுது, ஏன்னா நம்ம வந்து 2வது விஷயங்களை மத்த விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம பகவானோட பக்தி, பகவான பக்தர்கள், பகவான நாமம், பகவான் ரூபத்து மேல முழுமையான நம்பிக்கை வராது. அப்ப முழுமையான நம்பிக்கை வராததுக்கு காரணம் வந்து என்னது, நம்ம வேற வேற விஷயங்கள்ல அதிகமான நம்பிக்கை வைக்கிறதுனாலதான். அதனாலதான் மங்களமான விஷயங்கள். ஆனா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மகாண்ட விஷயங்களோ சரி, என்ன வாட் எவர் எது இருந்தாலும், ஒரு யஜ்யம் பண்றதா இருந்தாலும் சரி, அது பகவானுக்கு நம்ம வந்து பண்ணணும், பகவானுக்கு நம்ம செய்யணும். ஆனா ஐயோ நான் வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
என்னென்னமோ யஜ்யம் பண்றாங்க. இவன் ஹரே கிருஷ்ணாலும் சரி, ஹரே கிருஷ்ணா எல்லாம் சரி, அந்த யஜ்யா இந்த யஜ்யா, அப்புறம் வந்து என்னது புதுசா வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பகவான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. உதாரணத்துக்கு வச்சு ஜோசியம் கூட எடுத்துக்கங்க. இப்போ ஜோசியத்தை எடுத்துக்கங்க. நீங்க ஜோசியத்துல உங்களுக்கு வந்து தோஷம் போட்டிருக்கு வச்சுங்களேன். இப்ப தோஷத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் போட்டிருக்கு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க போய் அதை போய் இது பண்ணணும், அங்க போய் இது பண்ணணும். அந்த மாதிரி நம்ம போகும்போது என்ன ஆகும்? அப்ப நம்ம இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற பகவானுக்கு இப்ப என்ன மரியாதை இருக்காங்க? அப்ப அவர் சும்மா டம்மி பீஸ் அவரு. அவர் சும்மா உட்காந்துருக்காரா? நம்மளே வந்து தனியா வந்து ஒரு ரூட்டை தேடி நம்மளே வந்து சொல்யூஷன் தேடி போயிருக்கோம்னா, அப்ப சர்வதமா பரித்தியஜ மாமேக சரணபஜ அகம்தோ சர்வாபி மோக்ஷாமி மாசுஷியா சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்ப அப்ப அவரோட வார்த்தை நம்ம பொய்யாக்குறோமா இல்லையா? அவர் வார்த்தை வந்து உண்மை இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப எழுதின விநாயகரை வந்து முட்டாளாக்குறோமா இல்லையா? அவர் பகவத்கீதை படிக்க சொன்ன என்னது சிவபெருமான முட்டாளாக்குறோமா இல்லையா? நம்ம எல்லாரும் முட்டாளாக்குறோம். அவர் அப்ப புரோபாதில உட்கார்ந்து மொழிபெயர்ப்பு எழுதி அந்த பகவத்கீதையோட பிரிண்ட் காண போய் திருப்பி 2வது பிரிண்ட் திருப்பி எழுதி அவ்வளவு நம்மளுக்காக பிளட் கொடுத்துருக்காரு. அப்ப சில புரோபாத வார்த்தையும் முட்டாளாக்குறோமா இல்லையா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலோசாபி வெரி ஸ்ட்ராங்லி. அதனால நான் எங்க போனாலும் இதை நான் ரொம்ப ரொம்ப வந்து அழுத்தமா சொல்றது. ஆச்சாரியர்கள் புரோபாத தெளிவா சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு. டோன்ட் கோ டு அதர் ப்ராசஸ். மற்ற ப்ராசஸ்க்கு இடமே இல்லை. ஓன்லி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. நான் ஏற்கனவே கூட ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். பிருந்தாவன கோபியர்களோட பக்தி தான் நம்மளோட ஆச்சரியம் சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் பிருந்தாவன கோபியர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா காத்தாயினி விரதம், அதாவது காத்தாயினி வந்து யாருன்னா அம்பாள்னு வச்சுக்கலாம். நம்ம அம்பாள் தான் வரும். அவன் அப்ப வந்து காத்தாயினி விரதம் வந்திருக்காங்க. விநாயகர் வழிபட்டு இருக்காங்க. விநாயகர் இது பண்ணிருக்காங்க. எல்லாரும் வழிபட்டிருக்காங்க. கோபியர்கள் விநாயகர் பூஜை செஞ்சிருக்காங்க, சிவ பூஜை செஞ்சிருக்காங்க, காத்தாயினி விரதம் எடுத்திருக்காங்க. நீங்க கேரளால பாத்தீங்கன்னா கூட காத்தாயினி விரதம் இருக்கும். ஆனா அதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க? கிருஷ்ணரை அடையதுக்கு செஞ்சாங்க. ஆனா நம்மளும் அதே தான் சொல்லணும். வைஷ்ணவர்கள் மதிக்கணும். விநாயகர் கோயிலுக்கு போகணும், விநாயகரை மதிக்கணும். முருக பெருமா போகணும், முருகரை மதிக்கணும். நம்ம அம்பாள் கோயிலுக்கு போகணும், அம்பாளை மதிக்கணும். வஞ்சக்கலபதி, ஏன்னா அவங்களும் வைஷ்ணவிகளா பார்க்கணும். ஆனா அவங்களுக்கு நம்ம தனியா பக்தி செய்யணும் அவசியம் இல்ல. நம்ம வந்து அவங்க கிட்ட கிருஷ்ணர் பக்தி கேட்கணும். இப்ப விநாயகர் சதுர்த்தி வருதா, விநாயகர் கிட்ட பகவானே எனக்கு கிருஷ்ண பக்தி கொடு. சிவராத்திரி வருதா, சிவருமானே நீங்க வைஷ்ணவர் எனக்கு உங்களுடைய அந்த கருணை கொடுங்க. எப்படி நம்ம ஒரு வைஷ்ணவர் வந்தா நம்மளோட கால கல்வி அவங்க கிட்ட இருந்து என்னது கருணை வாங்குறோமோ, அதே போல சிவபெருமானும் மதிக்கணும். சிவபெருமானும் நம்மளுக்கு வைஷ்ணவா. நம்ம அந்த வைஷ்ணவ தூக்கி போட்டு நய சிவபெருமான் தேவையில்ல, நான் வந்து இந்த மகாராஜ் மட்டும் நான் வதிக்கிறேன்னா, அப்ப வந்து வைஷ்ணவான வைஷ்ணவ லிஸ்ட் போட்டா முதல் பேரு சிவபெருமான். அங்க ஆல்ரெடி பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு சிவபெருமான் பிடிக்காது, எனக்கு கிருஷ்ணன் மட்டும் தான் பிடிக்குன்னா அங்கேயுமே நம்ம ஃபெயிலு. நம்மளுக்கு வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை தெரியணும். நம்மளோட இயக்கம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாட் வந்து சென்டிமெண்டல் ஒர்க்ஷிப் கிடையாது. சும்மா உணர்ச்சி வசமா ஒர்க்ஷிப் பண்றது கிடையாது கிடையாது கிடையாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து அறிவு பூர்வமா நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக பாதையை நம்ம அணுகணும். தட்ஸ் வை சில புறப்பா சொல்லுவார், ஐ ஆல்ரெடி ரோட் மை ஆல் புக். நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். யூ நாட் ரீட் தென் ஹவு டு அட்வான்ஸ் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். எப்படி நீ கிருஷ்ண உணர்வுல வந்து நீ வந்து அட்வான்ஸா வர முடியும்? என் புஸ்தகத்தை படிக்கலாம்னு எப்படி புரிய முடியும்? அதனால புறப்பாதோட பொருள் இல்ல, அவர் வந்து எல்லா விஷயங்களும் ஆழமா சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? அலட்சியம் அலட்சியம் அலட்சியம். நல்லா பாருங்க, இந்த ஸ்லோகம் வந்து நான் படிக்கும் போது தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த ஸ்லோகம் வந்தோடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்துச்சு. நான் ஒன்னும் என்னோட நோட்ஸ்குள்ள நான் ஒன்னும் போல, நான் வந்து நோட்ஸ்குள்ள ஒன்னும் நான் போல. என் நோட்ஸ் ஒன்று நான் வேற ஜோன்ல வச்சிருக்கேன். பட் நான் வந்து இந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் தனியா நான் எடுத்து பேசல, இதுல போட்டிருக்கு சில புறப்பாதர் பொருள் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அவர் என்ன சொல்லிக்காரு? பேரளவிலான புண்ணிய செயல்களை மற்றும் இதர பாவ புண்ணிய சடங்குகள் மட்டுமின்றி பௌதிக வாழ்விலிருந்து தப்பிப்பதற்காக விருப்பம் கூட இந்த ஆன்மீக பொறிகளை மறக்கடிக்கக்கூடியவையாக கருதப்படுகின்றது. பாருங்க, இந்த ஆன்மீக பொறினா நம்மள ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறக்கடிச்சிரும். நீங்க கிருஷ்ண பக்திக்கு போக வேற வேற சடங்குகள், அந்த சடங்குகள் இந்த இதுக்கெல்லாம் செய்யும் போது கிருஷ்ண பக்தியில இருந்து நம்ம வந்து உயிரோடு இருக்க மாட்டோம். நம்ம ஒரு செத்த பணத்துக்கு சமம். நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம உயிரோடு இருக்குமா இல்ல நம்ம வந்து செத்து போயிருக்குமா கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, நம்ம கிருஷ்ண பக்தியில இருந்துட்டு இன்னும் வந்து நம்ம பழைய மாதிரியே நம்ம இருக்குமே. ஆனால் ஆரம்பத்துல பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா சொல்லி மாறணும். நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரும்போது உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு செடியை நட்டு வச்சிருந்தா நான் இந்த 10 வருஷம் நம்ம கிருஷ்ண பக்தி இருக்கும். அதே 10 வருஷம் ஒரு மரமும் வளர்ந்துச்சு. அது மரம் வளர்ந்து பூ கொடுத்து காயே கொடுத்துருக்கும். ஒரு மரம் வந்து வளர்ச்சி அடையுது, ஓகே, அது அன்னாடிக்கு வளருது, ஓகே. ஆனா நம்ம உடனே மாறணும்னா பரவாயில்ல. ஆனா ஸ்லோலி ப்ரோக்ரஸ் இருக்கணும். ஸ்லோலி மாறணும். நம்ம ஸ்லோலி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணும்.
தமிழ்ல எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க. ஒரு கல்லு மேல ஒரு எறும்பு வந்து ஒரு ஆண்ட் வந்து நடந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அங்க போகும், அது ஒரு பாதையை உருவாக்கிடும். அந்த மாதிரி கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்து ஒரு பில்டிங்குள்ள வரும், இஸ்கான் டெம்பிளுக்குள்ள வரும், திரும்பி போறோம், வரோம், ஒரு பில்டிங்ல வரோம், திரும்பி போறோம். சும்மா நம்ம வந்து என்னது நம்ம வந்து எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இல்லாம இருந்து கூடாது. ஒரு எறும்பு உள்ள வந்து போயிடுச்சுன்னா அது ஒரு பாதையை போட்டுரும். அதே போல் நம்மளும் கிருஷ்ண பக்திக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு எட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ். நான் வந்த மாதிரி நம்ம அப்படியே இருந்தோமேனால் எந்த அட்வான்ஸும் இல்லைன்னா பகவான் கருணை எப்படி கொடுப்பாரு, ஆச்சார கருணை எப்படி கொடுப்பாரு? தட்ஸ் வாய் வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம், த எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்மளுக்கு சத்சங்கம் அதனால எப்போதுமே நித்தியம் பாகவத சேவையா. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்லோகத்துல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பாருங்க, பகவான் சைத்தன்யரும் பகவான் நித்யானந்தரும் சூரியனும் சந்திரர்களுக்கும் ஓமைப்படுத்திய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சைத்தன்ய மகாபுருவும் நித்யானந்த புருவமும் அவங்க சன் அண்ட் மூன் மாதிரி, அதாவது நிலா அண்ட் சூரியன் மாதிரி. அவங்க ஏன் நிலா அண்ட் சூரியன் சொல்றாங்கன்னா ரெண்டுமே வெளிச்சத்தை கொடுக்கும். ஓகேவா? அறியாமை என்ற இருளை வந்து வெளியாக்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து நம்ம விடுபடணும். ஓகேவா? அறியாமைனா வந்து என்ன? அது இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்திருக்கேன் இன்னைக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது நம்ம வந்து தேவையில்லாத நாலேஜுகள் வந்து நம்ம வந்து ஈடுபடுறோம். தேவையில்லாத நாலேஜ் வந்து என்னன்னா, நமக்கு ரெண்டு வகையான ஞானம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம வந்து சில ஞானங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கல்ல, நம்மளுக்கு நிறைய கிடைக்குது வெளியில இருந்து. சரி, இங்கேயும் அது என்ன சொல்றது, நம்ம வந்து வாழ்ந்தா நம்ம வந்து பயங்கரமா வாழணும், செத்தா நான் ஏழை சாகக்கூடாது, இந்த மாதிரி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடையணும், முக்தி அடையணும், முக்தி அடையணும்னு. முக்தி வந்து நம்ம பகவான் கிட்ட நம்ம கேட்கணுமா இல்ல கேட்க கூடாது? கிளாஸ்ல இருக்கக்கூடிய பக்தர்களே உங்களுடைய அருமையான பதில்களை கூறும். முக்தி 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 நம்ம கேட்கணுமா, நம்ம பகவான் கிட்ட கேட்க கூடாது? நானே பேசிட்டேன். கேட்க கூடாது. ருக்கு முதல் சொல்லுங்க. கேட்க கூடாது. யாரு கேட்கலாம் பிரபு? எவ்வளோ கேட்கிறோம், இதை கேட்க கூடாதா? எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண முடியாதா? யாரு கேட்கலாம் நினைக்கிறேன்? அம்புஜமாதி சொல்லுங்க, உங்க பயில் மைக் வந்திருக்கீங்க, சொல்லுங்க அம்புஜமாதி. கேட்கலாம் பிரபு, முக்தி அடைதானே பிரபு கேட்கிறோம், சாமி பகவான் நினைக்கிறோம். ஓகே மதி, நம்ம முக்தி பகவான கேட்கணும்னு சொல்லி எங்கேயாச்சும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போட்டுக்கிறாரா? நான் வந்து முக்தி அடையணும், நான் பகவான் முக்தி கேட்கணும் மகாபுரம் எங்க சொல்லியிருக்கிறாரா? இல்ல பிரபு. அப்ப நம்ம எந்த இயக்கத்துல இருக்கோம் மாதாஜி? நம்ம பகவான் இயக்கத்துல இருக்கும் போது பகவான் சொல்லி கொடுக்குறதுதான் நம்ம கேட்கணும். நம்ம ஏன் முக்தி கேட்கணும் மாதாஜி? ஏன், என்ன காரணம்? இப்ப மக்கள் உங்களை சொல்றேன்ல, பொதுவாக கேட்கணும், எதுக்காக நம்ம முக்தி கேட்கணும்? பட்டு பிறவி வேண்டான்னு தான் பிரபு. சரி மாதாஜி, இப்ப நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம பண்றோம், ஓகேவா? நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம், நம்ம இழுக்கிற மூச்சு காத்து எல்லாமே அவர் எல்லாமே கேட்காம கொடுக்குறாரு. நம்ம பேபில இருந்து அவர் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம பக்தி வந்து நம்ம வந்து பண்ணும் போது நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. அப்ப நம்ம வந்து எதிர்பார்க்காம எல்லாமே கொடுக்குறாரு. முக்தி மட்டும் நம்ம வந்து கேட்டதான் கொடுப்பாரா? கேட்டுதான் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி இருந்துச்சுன்னா அது அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் மாதாஜி? நான் கேட்டுதான் அவர் வந்து கொடுப்பாருன்னா எப்படி அவர் கடவுளா இருக்க முடியும்? நான் செய்யற பக்தி தொண்டுலயே எனக்கு கொடுத்துருவார் பிரபு. அதான் மாதிரி இப்ப நீங்க சொன்ன பதில் என்ன, நீங்க கேட்கணும்னு சொன்னீங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமும் கேட்டுதான் கடவுள் ஒரு செய்யணும்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு பொருள், நான் அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் மாதாஜி? அவர் எப்படி நீங்க அப்ப எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர், பரம்பிரம்மன் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு எப்படி பரமமா இருக்க முடியாது? ஏன்னா நான் சொல்லிதான் அவருக்கு தெரியுதுன்னா எப்படி ஒரு பரம்பிரமும் இருக்க முடியும்? சொல்லுங்க மாதாஜி. ஹரிகிருஷ்ணா பிரபு, ஹரிகிருஷ்ணா பிரபு. பிரபு, இப்ப நம்ம பக்தி செஞ்சாக்கா பிரபு முக்தியே நம்ம தேடி வரோம் அப்படின்ட்டு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் பிரபு. அதான் ஞாபகம். முக்தி முகுத அஞ்சலி. முக்தி முகுத அஞ்சலி என்ன அர்த்தம்? நான் ஸ்லோகம் என்னன்னா, அஞ்சலி மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டுல கேட்கிறேன், அந்த அஞ்சலி இல்ல. அஞ்சலி மீன்ஸ் நம்மள என்ன சொல்லுவாங்க, பச்சையா சொன்னா அஞ்சலின்னு சொல்லி அர்த்தம். அஞ்சலினா அது வந்து கெட்ட வார்த்தை இல்ல. அஞ்சலின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய முன்னக்கூடிய போச். ஓகேவா? நம்ம பகவானுக்கு பக்தி செய்தோமா இருந்தா முக்தி வந்து நம்மள தேடி வரும். நம்ம முக்தி தேடி போக தேவையில்லை. அம்புஜமாதி புரியுதா மாதாஜி? ஓகே பிரபு. நீங்க சொன்ன உங்களோட பதில் நேர்மையான பதிலுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஏன்னா
நம்ம வந்து நிறைய பேர் நினைச்சோம் நம்ம பகவான் கிட்ட முக்தி கேட்க முக்தி கேட்க கூடாது. நம்ம ஒண்ணு கேட்டுதான் நம்ம பகவான் கொடுக்கிறாருன்னா அவர் பகவானே கிடையாது. பகவான் சர்வ வல்லயம் படுத்துவார், சர்வ காரணம் அவருக்கு எல்லாமே தெரியும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலாசபி, தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்கா புரியணும். நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில பண்ண வேண்டிய வேலை ஒண்ணுதான். என்னதுன்னா சின்சியரான பக்தி, சீரியஸா பக்தி பண்ணணும். ஆச்சாரியர்களுடைய என்ன மூடு, அவங்களுடைய என்ன மூட்ல இந்த கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காங்களோ அந்த மூட்டோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு ஏன் பிரச்சனை, கிருஷ்ண பக்தி பிரச்சனை, நம்ம ஆச்சாரியர்கள் அவங்களோட மூட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்க எந்த மூட்ல கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஏன் புரிஞ்சிக்க முடியல? காரணம் என்ன? ஏன் நம்ம ஆச்சாரியர்கள் மூட்டு புரிஞ்சிக்க முடியல? எல்லாமே தப்பு தப்பா வந்து அங்கங்க ஒருத்தரும் தனித்தனியா என்னென்னமோ சொல்றது. ஏன் நம்ம ஆச்சாரிய மூட்டுக்குள்ள ஏன் வர முடியல? காரணம் என்ன? பிரபு, நம்ம செய்யற பக்தி வந்து தமோ குணம் ரஜோ குணத்துலயும் இருந்தாக்கா ஆச்சாரியா வழிமுறை வந்து நம்மளுக்கு சரியா தெளிப்படாது பிரபு. ஓகே மதி, ஆனா இன்னொரு முக்கியமான பதில் ஒண்ணு இருக்கு. ஏன் நம்ம ஆச்சாரிய மூட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியல? எல்லாரும் தமோ ரஜோ குணம் தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆச்சாரிய மூட்டோட கனெக்ட் பண்ணிட்டோமே, ஆனால் நம்ம ஸ்லோலி நம்ம மாத்த முடியும். நம்ம ஏன் ஆச்சாரிய மூட்டோட, அவங்க பாருங்க, அவங்க ஆச்சாரியர்கள் நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மூட், அவங்க எந்த மூட்ல இந்த கிருஷ்ண பத்தி கொடுத்து போறாங்களோ, இப்ப நம்ம அந்த மூட்ல இருக்கிறோமா? கிடையாது. நம்ம வந்து வேற ஜோன்ல இருக்கும். நம்ம ஏன் ஆச்சாரியர்களோட மூட்டு, வைஷ்ணவோட மூட்ல நம்ம ஏன் கனெக்ட் பண்ண முடியல? காரணம் என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு, நம்ம சாதனை ஒழுங்கா செய்யல பிரபு. ஓகே, சாதனா பக்தி பிராக்டிஸ் பண்றது செய்யல, சரி ஓகே பிரபு. ஆனா அது பொதுவான பதில். பட் பர்டிகுலர் நம்மளுக்கு ஒரு பதில் வேணும். நம்மளுக்கு யானும் கான்கிரீட் அடிச்சமே, நெத்தியில் அடிச்சமே நம்மளுக்கு ஒரு பதில் வேணும் நம்மளுக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏன்னா பிரபு நம்ம குரு கிட்டே வந்து உண்மையா இல்லாதனால. குரு கிட்ட உண்மையா இல்லாதனால. வெரி குட் மதஜி. பட் வந்து இன்னும் வேணும் அதுக்கு மேல. ஓகே, அடுத்து வேற யாராச்சும் சொல்லுங்க சந்திமதி. பரம்பரை இது புரிஞ்சிக்கலையா பிரபு? ஏன் புரிஞ்சிக்கலன்னு கேக்குறேன். Because we are Ankara Vimudatma, that we don't follow anything. Your answer Mataji almost near Mataji, but not fully la Mataji. And no Shraddha, no Sadhu Sangam, nothing. We think we are doing everything. We don't realize we are not this body. Yes, very good Mataji. But வந்து ஒன்னு கொஞ்சம் ஏறணும். Thank you for your Hare Krishna பிரபு. குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றது இல்ல. எஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது. வெரி குட், வெரி குட். அதாவது நான் சொல்றேன், அதாவது பார்ட்டிகுலர் என்னதுன்னா, இப்போ வந்து நீங்க சொன்ன ஆல்மோஸ்ட் எல்லாம் காட்டுது, எல்லாமே வந்துருச்சு. பட் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரணும், அதுதான் நான் இழுத்துட்டு வரேன். என்னதுன்னா, இப்ப ஆச்சாரியர்கள் அவங்களுடைய மூட், அவங்களுடைய இந்த கிருஷ்ண பக்தியில அவங்களோட மூட்டை எங்க வெளிப்படுத்திருக்காங்க? வேர் தே ஆல் என்ன சொல்றது, அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட மூட்டை எங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம். பிரணாம். ஹரிநாம் ஜபம் பண்ண சரியா, குற்றம் இல்லாம ஜபம் பண்ணா எல்லாம் சரியா வரும் பிரபு. இல்ல மதி, ஜபம் பண்றது சரியா வரும்னு சொல்லி அது நல்ல பதில். ஆனா அது என்ன ஆயிருதுன்னா, அது வந்து ஒரு ஓவராலான பதில் ஆயிருது. நம்மளுக்கு சில விஷயத்துக்கு சில பர்டிகுலரான ஒரு பதில் வேணும். உதாரணத்துக்கு ஒரு கீரையை நம்ம வந்து பயிர் பண்றோம், அந்த கீரையோட இலை, அதுல ஒரு கீரை வந்து சரியா வர மாட்டேது. அது ஏன்னா, ஐயோ இது வந்து இந்த ஒருவேளை வந்து ஏதாச்சும் பூச்சி அடிச்சுக்குமா அந்த மாதிரி சொல்லிடுவோம். எங்க அது பிரச்சனை? அது ஏன் பிரச்சனை? மண்ணு பிரச்சனையா, இல்ல மண்ணுல மினரல் இல்லையா, இல்ல பூச்சி அடிக்குதா, இல்ல வந்து உரம் வந்து போடுறது வந்து அதிகமாயிருச்சா, இது செக் பண்ணும். அதுதான் நான் பர்டிகுலரா அந்த ஷார்ப்பா உள்ள இறங்குறேன். நம்ம வந்து ஆச்சாரியர்கள் என்ன கேள்வி என்னன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க என்ன சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஆச்சாரியர்கள் அவங்க மூட்டை கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியல. ஓகேவா? இப்ப ஆச்சாரியர்கள் அவங்களோட மூட்டை அவங்களோட எங்க வந்து அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல ரிவீல் பண்ணிருக்காங்க? ஆச்சாரிய மூட்டை எங்க ரிவீல் பண்ணிருக்காங்க, எங்க வந்து அவங்க கொடுத்துருக்காங்க? வைஷ்ணவ கருணை வேணும் பிரபு.
ஓகே மதிய. அவங்க கேள்வி என்னன்னா, ஆச்சாரியர்கள் எங்க அவங்களுடைய மூட்னா வந்து அவங்களுடைய கிருஷ்ண பக்தி பாவத்தை எங்க அவங்க வந்து வெளிக்காட்டியிருக்காங்க, எங்க அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அது வந்து சாஸ்திரத்துல வெளிப்படுத்திருக்காங்க பிரபு, புஸ்தகத்துல. வெரி குட், ஒன் ஆஃப் தி ஆன்சர். ஓகே, இன்னொரு ஆன்சர் இருக்கு, சாஸ்திரம். மலர் கிளி மாதிரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நம்ம ஆத்மாவை வந்து ஒரு நிலைப்படுத்தி கிருஷ்ண பக்தியில வந்து நிலையாக கொண்டு போறது மதஜி. ஆத்மா நிலைப்படுத்த சாத்தன மதஜி. இது நீங்க ஓவரால் பதில் சொல்லுங்க. பதில் வந்து இப்படி இருக்கு, படர்ந்து இருக்கு. நம்மளுக்கு இப்படி வேணும் பதில், ஷார்ப்பான பதில் வேணும் நம்மளுக்கு. வெரி குட் பதில், உங்க முயற்சிக்கு ரொம்ப நன்றி. வேற யாரு ஒரு பதில் வந்து ஆச்சாரியர்களுடைய புஸ்தகம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஒண்ணுன்னு கமான் கமான் கமான். முதல் யார்? பிரவீன். சொல்லுங்க, வள்ளிமா சொல்லுங்க. சாரி பிரபு, தெரியல. அவருக்கு கிருஷ்ணருக்கு செய்யற சேவை மூலியமா. ஓகே, சேவை எல்லாம் செய்யலாம், ஆனா மூட்டு புரிஞ்சு சேவை செய்யறது அது வேற. என் கேள்வி என்னன்னா, அந்த மூட் வந்து அவங்க எங்க வெளிப்படுத்திருக்காங்க? ஒண்ணு புஸ்தகத்தை வெளிப்படுத்திருக்காங்க சொன்னாரு. ஓகே பிரபு, ஒண்ணு வெரி குட். ஒண்ணுன்னு இருக்கு, கிருஷ்ண பிரியமா சொல்லுங்க. குரு பரம்பரா பிரபு. குரு பரம்பரா மதஜி. நம்ம கேள்வி தாண்டி போயிட்டோம். நம்ம எங்க வெளிப்படுத்திருக்காங்கன்னு கேக்குறேன். பாட்டு மூலமா. ஒரு அவ்வளவு மாலா கிருஷ்ணா மாதிரி சொல்லுங்க. கிருஷ்ணன் கோபியர்கள் மூலியமா. கோபியர்கள் மூலியமா. ஓகே தான் மதியம். ஆனா வந்து ஒன்னும் ஷார்ப்பா ஒன்னும் கொண்டு வரணும் மதஜி. வேற மொதல் யாரும் பிரவீனாவா பிரவனா அவர் வந்தாங்க. அப்புறம் வந்து கிருஷ்ண பிரியா மாதிரி இருந்தாங்க போல, யாரும் சொல்ல வந்தாங்க முத. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாமம். அவங்களோட ப்ரீச்சிங்ல வெளிப்படுறது. ஓகே மதஜி, அதுதான் புஸ்தகமா கொடுத்துட்டாங்க. ஒண்ணு இருக்கு, நானே சொல்லிடுறேன். மதஜி அது எங்க வெளிப்படுத்திருக்காங்கன்னு கேக்குறேன். எந்த இடத்துல வெளிப்படுத்திருக்காங்க? அவங்க வெளிப்படுத்தினா நம்ம பார்க்க முடியும். பாட்டு மூலியமா. பாட்டு மூலியமா. யாரு? சேவராணியா? வெரி குட் மாதாஜி. அது அவங்களுடைய பஜனைகள்ல வெளிப்படுத்திருக்காங்க. வெரி குட் வெரி குட் சேவராணி மாதாஜி. வெரி குட் மாதாஜி. எங்க இது கூப்பிடுறீங்க நீங்க? எங்க? டைப்பிங் ஜெய். வெரி குட் மாதாஜி. அதாவது வந்து என்னன்னா, ஆச்சாரியர்கள் அவங்களோட மூட் வந்து எங்க வெளிப்படுத்துறாங்க? ரெண்டு இடத்துல வெளிப்படுத்துறாங்க மெயினா. ஒண்ணு அவங்களுடைய புஸ்தகத்துல, ஓகேவா? ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடல், வைஷ்ணவ பாடல்கள்ல. அதனாலதான் நம்ம வந்து டைம் இருக்கும்போது வைஷ்ணவ பாடல்கள் எல்லாமே பாட முடியலனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் சில பாடல் பாடி பழகணும். அப்பதான் அவங்க மூட்டு அந்த பாடல பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் தன்னை வந்து எந்த அளவுக்கு கீழே வச்சிருப்பாங்க, பகவான் புகழ பாடுவாங்க. ஒண்ணுன்னு ஆச்சாரியோட பொருளுரை, இந்த புஸ்தகம் எழுதுறாங்க, புஸ்தகம் எழுது பொருள் எழுதுறாங்களா, அதுல தன்னோட மூட்டை வெளிப்படுத்துவாங்க. நம்ம என்ன பண்றோம், இந்த 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 பொருளுரை இருக்கிறது, இந்த பாடல் இருக்கிற மூட்டோட நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து கேட்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா நம்ம கனெக்ட் பண்ணாதனால அது என்ன ஆயிருது, நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம வந்து நம்மளுடைய மண்டை மூளை என்ன சொல்லுதோ அதுபடி போயிடுறோம். இங்க வந்து பக்திவினோத் தாக்கூர் அவ்வளவு பெரிய ஆச்சாரியர், அவர் என்ன பண்றாரு, நான் ரொம்ப என்ன சொல்றாரு, அவர் பாடல நான் ரொம்ப கீழானவன், ஐ எம் வெரி வெரி லோவர் பர்சன் சொல்றாரு. அண்ட் நம்ம இங்க என்ன பண்ற, பாட்டை பாடிட்டு பண்றோம், ஐ எம் த ஆல், நான் தான் எல்லாமே சொல்றேன். அப்ப அவ்வளவு நேரம் பாட்டு பாடுனதுக்கு நம்ம பண்றதுக்கும் எப்ப என்ன நம்மளுக்கிட்ட கனெக்ஷன் இருக்கு? ஒரு கனெக்ஷன் இல்லை. நம்ம ஏன் கனெக்ட் பண்ண முடியலன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இது ரொம்ப பழைய பதில் தான், ஆனா இது ரொம்ப முக்கியமான பதிலும் கூட. புஸ்தகம் படிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட அறவே ரொம்ப குறைஞ்சு, முக்கால்வாசி எடுத்து குறைஞ்சு. அப்படி படிக்கிறீங்கன்னா வாழ்த்துக்கள், உங்களுக்கு கூடான கூடிய நன்றிகள். ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல புஸ்தகம் படிக்கிறது இல்லை. நீங்க புஸ்தகம் படிச்சாதான் நீங்க அந்த மூட்டை புரிஞ்ச முடியும். கிருஷ்ண பக்தினா என்னன்னு புக்கு விற்கிறோம், ஊரா நம்ம போய் புக்கு விற்கிறோம். நம்மளும் நம்ம டெம்பிளும் படிக்கிறோமா? பெரிய கேள்வி. நான் எல்லாரும் சொல்றேன், நான் என்னையும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் சொல்றேன், நம்ம எல்லாரும் புக்கு படிக்கணும். புக்கு படிச்சாதான், புக் இஸ் த பேசிஸ். நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில இஸ்கான் மட்டும் இல்ல, நம்ம எங்கேயுமே நம்ம கௌடிய மாட்டா இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தியிலேயே நமக்கு புக் இஸ் த பேசிஸ்.
நம்ம புஸ்தகம் தான் நம்மளுக்கு அடித்தளம். புஸ்தகம் தான் நமக்கு அடித்தளம். நம்ம பாருங்க, நம்ம பூர்வ ஆச்சாரியர்கள் யார் முத புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா தெரியுமா? புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சதே நம்ம பரம்பரையில யார் முத ஆரம்பிச்சது தெரியுமா? 3 பேர் ஆரம்பிச்சாங்க. யாரு தெரியும்? நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பரம்பரையில 3 பேர் ஆரம்பிச்சாங்க. யாரு தெரியும்? கிருஷ்ணா, புஸ்தகம் அவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஆமா, அவருக்கு முன்னாடி புக் இல்லையா மாதிரி? அவருக்கு முன்னாடி புக் இருக்கு. புக் டிஸ்ட்ரிபியூஷன் முத ஆரம்பிச்சது யாரு? பக்தி வினோத் தாக்கூர். ஆமா மதிஜி, அதுக்கு முன்னாடி எல்லாம் புக் எழுதிருக்காங்க மதிஜி. புஸ்தகத்தை வடிவமா மாத்தி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதே வந்து யாருன்னா பிரபுபாத. முன்னுக்கு புஸ்தகமே இல்லையா? கோஸ்வாமிகள் இல்ல மாதிரி. கோஸ்வாமிகள் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல. கோஸ்வாமிகள் வந்து நம்மளுக்கு ப்ரீச்சிங்க்கு உண்டான டூல்ஸ் சாஸ்திரம் ரெடி பண்ணி வச்சாங்க. ஆனா அவங்க வெளியே போய் இது பண்ணல. நம்மளுக்கு பஜனா நந்தி எனக்கு கோஷ நந்தி 2 இருக்கு. பஜனா நந்தினா என்ன அர்த்தம்னா அவங்களோட கிருஷ்ண பக்தியை தனியா செய்வாங்க, பஜனா நந்தி. கோஷ நந்தினா அவங்க கிருஷ்ண பக்திய பிரச்சாரத்தை வெளிப்படுத்துவாங்க. கோஸ்வாமிகள் பஜனா நந்தி, அவங்க கோஷ நந்தி கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க பஜனா நந்தி ஆகுறாங்க. வெளியில போய் மக்களோட பேச அவங்க பஜனா நந்தி. யாரு முதல் புக் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்ரீனிவாச ஆச்சாரியார், நரோத்தமதாஸ் தாக்கூர், முராரி குப்தல இன்னொருத்தர் இருப்பாரு, நரோத்தமதாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியார், அவங்க இன்னொருத்தர் இருப்பாரு. அவங்க 3 பேரும் ஒரிஷா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து மணிப்பூர், இந்த 3 இடத்துக்கு பிரிஞ்சாங்க. இன்னொருத்தர் இருப்பாரு முகுந்தா நினைக்கிறேன், முகுந்தான்னு சொல்லி. இந்த 3 பேர் தான் புக்கை வந்து அப்பெல்லாம் பிரிண்ட் கிடையாது, அடிச்சு அவங்க எழுதி அதை ஒரு புக்கா ரெடி பண்ணி அது வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட், ஒரு டெம்பிள்ல ஒரு இடத்துல வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது பண்ணுச்சு. புரோபாத் தான் முதல் புக்கு தான் சொன்னது. யாருன்னு தெரியல. ஐயோ, அது எல்லா பரம்பரையும் கேட்டாங்கன்னா எல்லாரும் நெஞ்சு புடிச்சுக்குவாங்க. புரோபாத முதல் புக்கு வைக்கிறது ஆரம்பிக்கல, அவருக்கு முன்னே எல்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து என்னதுன்னா, நம்ம இங்க சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல வந்து விஷயம் வந்து என்னதுன்னா, பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யறதுல நம்மளுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அதுல சில மங்களமான விஷயங்கள் கூட நம்மளுக்கு தடையா இருக்கலாம். அதுதான் நம்ம சொன்னது. நான் கர்மகாண்ட விஷயங்கள், ஞான விஷயங்கள், தியான யோகங்கள், அஷ்டாங்க யோகங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா நம்மளுக்கு கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப தடையா உள்ளது. அதே போல நம்மளுக்கு அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒண்ணு மண்டன் நாலேஜ், பௌதிக நாலேஜ், ஒண்ணுன்னு நம்ம பகவான் கூட முக்தி அடையணும். அதனாலதான் நம்ம கேட்டேன், முக்தி அடையிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கணுமா? கேட்க கூடாது. பகவான் சைத்தன்யா மகாபிரபு சொல்றாரு, புக்ல சொல்றாங்க. அதனால சொல்றது நம்ம வந்து புஸ்தகத்தை படிக்கணும், ஆச்சார பொருளுடைய படிக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி, கவிதாவா ஜெகதீச காமையே, மம ஜென்மணி சுரே பகவதாட் பக்தி 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 ஐத்துக்கு துவாய். அவர் பகவதான் முக்தி முக்தி முக்தின்னு கேட்கலாங்க. எனக்கு பணம் வேணா, எனக்கு பெண்கள் வேணா, என்னை ஃபாலோ பண்றது வேணா, நான் எத்தனை பேர் ஜென்மனீஸ்வரி எத்தனை பிரிவு எடுத்தாலும் பகவதாட் பக்தி தான் வேணும் கேட்டாரு. பகவதாட் முக்தி கேட்கல அவரு. நம்ம சைத்தன்யா மகாபிரபு ஃபாலோ பண்ணுவோம். தயவு செய்து எல்லாரும் மனசுல முக்தி வேணும்னு இருந்துச்சுன்னா அதை அழைச்சிருங்க. நம்மளுக்கு வந்து பகவதாட் பக்தி தான் நம்ம கேட்கணும். நம்ம முக்தி தேவையில்ல. பகவானுக்கு பக்தி செய்தாலே போதும். உங்களோட தோஷங்கள், உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய முக்தி எல்லாமே ஒரே பேக்கேஜெல்லாம் எடுத்து வந்துடும். நம்ம தனித்தனியா உங்களோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அப்பா அம்மா முன்னோர்கள் எல்லாரோட கடன்கள் தீர்க்கப்படும். எல்லாமே கம்ப்ளீட்டா தீர்க்கப்படும். தனித்தனியா செய்யணும்னு எந்த அவசியம் கிடையாது. தனித்தனியா வழிபாடுகள் செய்யணும்னு எந்த அவசியம் கிடையாது. பகவான் தான் நெத்தியில் அடிச்சு போய் சொல்லிட்டாரு, சர்வ தர்மான் பரித்தி அச்ச மா மேகம் சரணம் விரஜா அகம் துவாம் சர்வ பாவேப்யோ மோக்ஷாமி மா சுஜா. இதை ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம், நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய மனசுலயும் நம்மளுடைய மைண்ட் தான் இருக்கு. இங்கதான் ப்ராப்ளம் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். எப்படி கிருஷ்ணர் எல்லாத்தையும் வந்து காப்பாத்துவாரு? அங்கதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேத்லெஸ். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் மீது நம்பிக்கை இல்லை, நம்மளுக்கு ஹரிநாமத்து மீது நம்பிக்கை இல்லை.
அதனாலதான் ஏன் நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு வேற வேற விஷயங்கள்ல ஒண்ணும் மனசு ஓடிக்கிட்டு தான் இருக்கு, வேற வேற விஷயங்கள்ல மனசு ஒண்ணு போயிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியாக்கணும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவங்க சூரியன் and சந்திரன் மாரி அவங்க வந்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க எல்லாம் அவங்க அறியாம வெளியாக்குறதுக்காக. அதனால வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ரியல் நாலேஜ்? ரியல் நாலேஜ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யறது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். ஜீவேர சொரூபாய் நித்தியரே கிருஷ்ணதாஸ். ஏன் அந்த பகவானுக்கு சேவை செய்யும் போது நம்மளுக்கு அதுல அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம்னா என்னது? அதுல வந்து ஃபுல் ஆஃப் த நெக்டார், மேலும் அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தம் எங்கேருந்து வருது? பகவானுடைய திருவடி பாதத்திலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஒரே கோல், இந்த முக்தி அடையிறது. நான் அதை பண்றேன், இதை பண்றேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவா, நம்ம பகவானுக்கு பக்தி செய்துமே ஆனால் நீங்க எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்குவாரு. ஈவன் நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய ஃபேமிலியோட ஒரு உதாரணத்துக்கு ஒரு கருமாதியோ இல்ல தவசமோ இல்ல அவங்க செய்ய வேண்டிய கருமக்கிரை காரியங்களை செய்யலைன்னா கூட பகவான் பார்த்துக்குவார். நீங்க பக்தி பாதையில இருந்தீங்கன்னா பகவான் உங்க குடும்பத்தை பார்த்துக்குவார். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வெறும் ஸ்ட்ராங்கா வேணும். ஒண்ணுன்னு வந்து நம்ம தான் வந்து தூய்மையான பக்தரை இல்லையா பிரபு, நம்ம வந்து எப்படி பகவான் பார்த்துக்குவார்? இந்த ஒரு கருத்து தெரியுமா? தயவு செய்து அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. இது வந்து ரொம்ப அபராதமான ஒரு வார்த்தை. இதை நான் 2-3 இடத்துல கேட்டிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ஹார்ட், ரொம்ப வெரி வெரி ஃபீலிங் வெரி வெரி பேட். இது புரோபாதம் இருந்தாலும் அவருடைய இருதயத்துல ரத்தம் வந்துடும். புரோபாதம் இருந்தாருன்னா அவருடைய இருதயத்துல உண்மையிலேயே ரத்தம் வரும். அவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப கவலைப்படுவாரு. நம்ம இன்னும் பியூரான பக்தர் இல்லையா, அதனால இது பண்ணலாம். அந்த வார்த்தை யூஸ் பண்ணும் போதே முடிஞ்சிச்சு. நம்ம புரோபாதரை வந்து நம்ம வந்து அவரை வந்து இழிவுபடுத்தணும்னு சொல்லி அர்த்தம். வெரி ஸ்ட்ராங்கா நான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா இந்த வார்த்தை வந்து நம்ம மலேசியால நிறைய இடத்துல வந்து நான் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம we are not pure devotee bro, that's why we can do la bro. என்ன வார்த்தை அது? நம்ம எங்க உட்காந்துட்டு புரோபாதரோட சாப்பாடு சாப்பிட்டு புரோபாதரோட இல்லத்துல உட்காந்து புரோபாதர் கொடுத்த புஸ்தகத்தை படிச்சுட்டு ஆனா புரோபாதருக்கு எதிராக நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி வெரி ராங் ராங் ராங். அதனாலதான் வந்து பாருங்க, நம்ம வந்து நம்ம ஒரே ஒரு நோக்கம் வந்து என்னன்னா பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யறது தான். அப்படி செய்துமே ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த நெக்டர் அமிர்தம் கிடைக்கும். எவ்ரி டே நமக்கு வந்து என்னது, நமக்கு அந்த என்ன சொல்றது, நமக்கு அந்த டேஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது எங்கே வரும்? அது பகவானுடைய திருவடி பாதிலேருந்து அது வந்து ஊத்து தண்ணியுமே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம பகவானுக்கு சேவை செய்யும் போது நம்ம ஆச்சாரியர்கள் மூட்டை புரிஞ்சுக்கணும். டைரக்டா பகவான் போக முடியாது. ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ செய்யும் போது நம்மளோட சாண்டிங், நம்மளோட சேவை, நம்மளோட எல்லாம் வாட் எவர் எனி சேவா, நீங்க டொய்லெட் கழுவுறதா இருந்தாலும் சரி, நீங்க பூஜாரி சேவை செய்தாலும் இருந்தாலும் சரி, நீங்க பிரசாதம் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நீங்க வெளியில உள்ள அந்த குப்பையெல்லாம் கூட்டினாலும் சரி, எல்லா சேவையிலையும் உங்களுக்கு அந்த நெக்டர் அமிர்தம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. Why nowadays so much difficult? டெம்பிள்ல வந்து சேவை செய்யுது, எல்லாம் சேவை செய்து எல்லாம் படாத போறாங்க. வாய் காரணம்னா சேவிஸ்ல ஒன்னும் டேஸ்ட் கிடைக்கல. வாய் காரணம் என்ன? பிகாஸ் we not connected to ஆச்சாரிய பரம்பரா. நம்ம ஆச்சாரிய பரம்பரை கூட கனெக்ட் பண்ணுமே ஆனால் நம்மளுக்கு சேவையில ஆர்வமா இருக்கும். நம்ம செத்து போன பிறகு பகவான் ஒண்ணு போன அங்க என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து போனை பார்த்துட்டு நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு போறோமா? இல்ல அங்க உட்காந்து நான் வந்து அங்க போறேன், கம்பெனி வேலைக்கு போய் அங்க ஃபுல்லாவே சேவைதான். லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. அங்க சேவைதான். அந்த சேவை இங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணல. இங்க நம்ம சேவை செய்யறதுக்கு நம்ம ஏமாத்தி இருக்குமே ஆனால் எப்படி பகவான் போக முடியும்? That's why we not connect to ஆச்சரிய பரம்பரா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா இது நம்மளோட அறியாமை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, தேவையில்லா பௌதிக விஷயங்களை பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பௌதிக விஷயங்களை வச்சுக்கணும். ஏன்னா அதை திங்க் வந்து என்னதுன்னா நம்ம வந்து பகவானுடைய சேவையில நம்ம வந்து முழுக்க ஓடணும். ஏன்னா பகவானுடைய சேவை வந்து நம்மள செய்துமே ஆனால் சின்சியரா செய்துமே ஆனால் நம்மளுக்கு பகவானுடைய பிரேம ரசா, அந்த பிரேமை, அந்த அன்புடைய டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து என்ன பண்றாரு,
ராய் ராமானந்தா சைத்தன்ய ராமானந்த ராய் வந்து பாக்கிறதுக்கு போறாருல, கோதாவரி நதிக்கரைக்கு போய் பாக்குறாரு. அங்க போறாரு. அவர் வந்து சவுத் இந்தியா பயணம் பண்ணும்போது ஆந்திராக்கு போகும்போது அங்க பாக்குறாரு ராய ராமானந்தாவை. ஏன்னா அங்க கேட்கிறாரு, ரச தத்துவங்களை பத்தி கேட்கிறாரு. பகவான் கிருஷ்ண பத்தியில ரச தத்துவங்கள் அவர் எடுத்தோன்னு சொல்றாரு, வர்ணாசிரமத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு. அவரு வர்ணாசிரமம் ஓகே, அதுக்கு மேல வர்ணாசிரமம் தேவை, ஆனா வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து கேட்டுட்டே போறாரு. பிகாஸ் ரச தத்துவம் ராமானந்த ராய் கிட்ட இருந்து மகாபிரபு கேட்கிறாரு. ராமானந்த ராய் வந்து யாரு? கிருஷ்ணன் இல்ல, விசாகா தேவி தான் ராய ராமானந்தா. ஏன்னா அர்ஜுனன் வந்து சொல்றாங்க, அர்ஜுனும் ராய ராமானந்தாவும், அர்ஜுனனும் விசாகா தேவி சேர்ந்து ராய ராமானந்தாவா இந்த சைத்தன்ய லீலையில வராங்க. மகாபிரபு அதை வந்து கேட்கிறாரு. நம்ம வந்து எப்ப வந்து இந்த கிருஷ்ண பக்தியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கிடைக்கும்னா, நம்ம வந்து we have to listen about ராதா கிருஷ்ண பிரேம கேலி. ராதா கிருஷ்ண பிரேம கேலி என்னதுன்னா ராதா கிருஷ்ணா பாஸ்ட் டைம்ஸ், ராதா கிருஷ்ண தத்துவங்களை நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஆனா ராதா கிருஷ்ண தத்துவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை தத்துவங்கள் தெரியணும். ஈச தத்துவா, மாயா தத்துவா, பிரகிருதி தத்துவா, பிறகு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவா, குரு தத்துவா. இது 5 தத்துவம் புரியும் நம்மளுக்கு. இதை புரியாம ராதாகிருஷ்ண பிரேமக்கு ராதாகிருஷ்ண பாஸ்டம்ஸ் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ராதாராணி யாரு, சந்திரவலி யாரு, ராதாராணியோட பிஹேவியர் என்னது, சந்திரவலி பிஹேவியர், ராதா ராணி அவங்களோட குஞ்சத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ராதாகிருஷ்ண பக்தினா என்ன, அது வெறும் பிரேமை மட்டும் தானே. நாட் ஓன்லி பிரேமிக். ராதாராணி பக்தி வந்து நாட் வந்து பிரேம பக்தி கிடையாது. ராதாராணி பக்தி ஒன்னும் கூட மேல பிரேமம் முடிஞ்சு என்ன ஆகுது, ராகா, மானா, ஸ்னேகா, அனுராகா, அப்புறம் வந்து மொதனாக்கிய மகாபாவா, அப்புறம் வந்து மதனாக்கிய மகாபாவா. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து போயிட்டே இருக்கும் ராதாராணியோடைய பக்தியோட ஸ்டேஜ். அப்ப நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதோட லிசனிங் ப்ராசஸ்குள்ள வரணும்னா நம்ம கிராஜுவலா தினமும் நம்ம நித்தியம் பாகவத சேவையா பகவான் பத்தி கேட்கணும். அன்னாடி கேட்க முடியலன்னு நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வைக்கும் போது வந்து கலந்துக்கணும். நம்ம அப்போதான் வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண பிரேம ரசாவை நம்ம வந்து உணர முடியும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, கோலோக்கிய பிரேமோதான ஹரி நாம சங்கீத்தன, பகவான் லோகத்துல இருந்து அந்த ஹரிநாமத்தை புடிச்சு இந்த கீழே எடுத்து வராரு. மகாபிரபுக்கு ஹரிநாமத்தை கொடுக்குறாரு. நான் அன்னைக்கு எங்கேயோ கேட்டேன், எங்க எனக்கு சரியா தெரியல, இது சரியா எனக்கு தெரியல, அது எனக்கு சரியா எங்க எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இங்க வந்து மாட்டி இருந்துச்சு, மகாபிரபு தான் அது வந்து மாத்தி கொடுத்தாரு கிடையாது. ஆச்சரியம் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி சாஸ்திரத்துல வந்து மறைந்து போயிருந்த அந்த மந்திரத்தை மகாபிரபு அது வந்து முக்கியமான சொல்லி அதை வெளியில எடுத்து காட்டினாரு. மகாபிரபு வந்து இத வந்து பக்த அவதாரம், அவருக்கு மாத்தக்கூடிய சக்தி வந்து அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து கடவுளா வரல, பக்தரா வராரு. அவர் என்ன பண்றாரு, அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உள்ள இருந்து எடுத்து வெளியே கொடுக்குறாரு. அப்புறம் அது எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாரு. அதுல அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல நமக்கு என்ன கிடைக்கும், கிருஷ்ண பிரேம ரசா. அதனாலதான் we have to focus only கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ணர் பக்தியில மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஈவன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுரா கிருஷ்ணா, துவாரா கிருஷ்ண வழிபாடு கூட கிடையாது நம்மளுக்கு. ஓன்லி நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. நம்ம மத்த அவதாரங்கள் நம்ம வழிபடலாம். ராமர், விஷ்ணு இதெல்லாம் நம்ம அவங்க எல்லாம் பகவான் தான். ஆனா நம்மளுடைய போக்கஸ், நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்ல வராங்க, நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. தட் இஸ் அவர் கோல். அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் நம்ம வந்து நித்யானந்த பிரபு கருணை, மகாபிரபு கருணை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தேவையில்லாத 92 சொல்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்தி தேடி போகக்கூடாது. முக்தியில வேற 5 வகை முக்தி இருக்கு, நான் சொல்லிடுறேன். அதை சொல்லி நான் முடிச்சிடறேன். சாலோக்கியா, சாமீப்பியா, சாரூப்பியா, சாஷ்டி அண்ட் சாயுஜியா. 5 முக்தி இருக்கு. சாலோக்கியனா என்ன அர்த்தம்னா, சாலோக்கியனா பகவான் இருக்கிற லோகத்துல அங்கே போய் இருக்குது. வைகுண்டங்களை பார்த்து நம்மளுக்கு 1000 மில்லியன் கணக்குல வைகுண்டங்கள் இருக்கு. அது ஏதாச்சும் ஒரு வைகுண்டத்துல பகவான் இருக்கிற பிளானட்ல நம்மளும் போய் இருக்குது. அதான் சாலோக்கிய முக்தி. சாமீப்பியான என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரி முக்தி கிடைக்கும். அதான் சாமீப்பியா. சாரூப்பியம் என்னதுன்னா, பகவானுக்கு 4 கை இருக்கா, நம்மளுக்கும் 4 கை வந்து நம்மளுக்கும் வந்து இருக்கும். அவர் போட்டிருக்க அதே ட்ரெஸ் நம்மளுக்கு இருக்கும், எல்லாமே அவர் பேரு. அதான் சாரூப்பியா, அவர் மாரி ரூபம் நம்மளுக்கு இருக்கும். சாஷ்டினா வந்து என்னதுன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அதே பவர் நம்மளுக்கும், அந்த பவர்கள் நம்மளுக்கும் இருக்கும். அந்த பவர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வைஷ்ணவர்கள் இந்த 4 முக்தி வரைக்கும் வேணா வந்து அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த 4 முக்தி அடைவாங்க.
அந்த 5வது முக்தி வந்து வைஷ்ணவர்கள் விரும்புவது கிடையாது. 5வது முக்தி வந்து என்னது? சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்ய முக்தினா என்ன அர்த்தம்? சாயுஜ்ய முக்தினா நம்ம பகவானோட மர்ஜி ஆகுது, பகவானோட கலக்கிறது. அந்த முக்திய வைஷ்ணவர்கள் விரும்புவதில்லை. நான் வந்து பகவானோட முக்தியை நம்ம பகவான் கலந்துடணும், அந்த முக்திகள் வைஷ்ணவர்கள் விரும்புவதில்லை. நம்ம பகவானோட கலக்கக்கூடாது. ஏன் கலக்கக்கூடாதுன்னா, பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும். நம்ம பகவானோட கலந்துட்டுமே ஆனால் பகவான் நம்ம எப்படி சேவை செய்ய முடியும்? நம்மளோட ஆத்மாவோட சொரூபமே வந்து என்னதுன்னா பகவானுக்கு சேவை செய்யறது. ஓகேவா? அதனால எனக்கு ரொம்ப வந்து அதிகமான ஹெவியா நிறைய நாலேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து சம்திங் ஹெவியாயிரும். சொல்லி இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம அறுவடை பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் நிறைய வச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இன்னைக்குள்ள கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து 5வது முக்தி சாயுஜ்ய முக்தியை நம்ம விரும்பக்கூடாது. என்னோட 94 சொல்ற மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யறதுதான் நம்ம ஒரே போக்கஸ். அதுக்கு எது தடையா இருந்தாலும், அது மங்களமான விஷயமா இருந்தாலும் சரி, அது அமங்கலமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அறியாமை, எல்லாமே அறியாமை, அது எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டாரு ஸ்ரீல பிரபுபாதும் சரி, ஆச்சாரியர்களும் சரி. நம்ம முக்கியமா நம்ம வந்து இந்த பகவானுடைய இந்த சடங்குகள் இதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. பகவான் இல்லை, அந்த மாதிரி தேவையில்லாத பௌதிக விஷயங்களோட புண்ணியம் செய்யறது, அது செய்யுது, இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே தேவையில்லை. கிருஷ்ண பக்தியில போக்கஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? அதுலதான் வந்து மகாபிரபு நம்மளுக்கு வந்து ஹரிநாமத்தை எடுத்துருக்காரு, கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பிரேம ரசம் கிடைக்கும், கிருஷ்ண பிரேம ரசம் கிடைக்கும். எதுலையும் கிடைக்காது நம்மளுக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜூ கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பிரபுபாதி மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். நிதாய் கௌர பிரமணந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்?